தங்களுடைய நாடு தொண்டை நாடு. ஊரு சிற்றூர். தங்களுடைய பெயர் வள்ளி. வள்ளி அப்படின்னா இங்க வர காரணம் என்னது? வருவதற்கு காரணம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இமா நான் எதற்காக வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லோருமே கேட்டா கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லி பழகு. அந்த சட்டம் தான் இங்க போடக்கூடாது. நீங்க ஏன் வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சட்டத்திட்ட என்கிட்ட நீ போடக்கூடாது. அந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் சொல்றேன் என்ன நீங்க வச்ச சட்டமா? நீங்க இவர் கேட்டவன மட்டும் நான் கேள்விக்கு பதில் சொல்லணுமா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது விதண்டவாதமான பேச்சு. பேசி பாருங்க. அப்படியா? ஏன்னா பேச்சுக்குள் பேச்சு பலவிதமான பேச்சு உண்டு அப்படின்னா இருக்கு. ஏன்னா எல்லோரும் இவ்வாறு பேசிவிட முடியாது. விஷயம் உள்ளவங்க மட்டும்தான் விதண்டவாதமாக பேச முடியும் இருக்குல்ல. ஏன்னா அப்ப பேசக்கூடிய பேச்சை வச்சு தெரியுது நீங்க யாரு எப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் இருக்கேன். அப்படியா? பேசக்கூடிய பேச்சு தெளிவா இருக்கும்ல. ஏன் சாமி அதுல சந்தேகமா? ஏன்னா சந்தேகம் வந்துருச்சுன்னா பேசி பார்த்தா தானே தெரியும். ஏன்னா ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னா அதே சமயத்துல எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. சரி. பாலும் தெளிதேனு பாகும் பருமை நாலு கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. விநாயக பெருமானுடைய கவியை முதலா தொடுத்து வச்சிருக்கேன். அறிவாளிக்கு அழகு தொட்டதை எட்டி பிடிக்கணும். கற்றது கைமணளவு கல்லாத உலகளவு உற்ற கலைமணந்த இன்னும் மோதுகிறாள் மெத்தவரும் பந்தயம் கூற வேண்டாம் எருமும் தன் கையால் என்சானாக சொல்லியிருக்காங்க. ஏன் சாமி இங்க எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை, எதுவும் தெரியாதவங்களும் யாரும் இல்லை. ஏன் நீங்க சொன்னீங்களே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானே ஔவையாரவே பிள்ளையாட்ட பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பெரிய ஆளா? வலம் கையால் வாமசிரவனை மிடகை விரலினால் வலம் காது தொட்ட குழலை பிணைந்த நிலையில் நிலம் கை முட்டாளே பலகுரு தொடவே அடி கணக்கின் களம் நாரும் யாப்தே கலக மமமிக்கினம் கணபதி அப்படின்னு மறுபடியும் பிள்ளையாருடைய கவியத்தான் நான் பாடி இருக்கேன். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிர வேண்டும், பஞ்சேனு பட்டேனு வேண்டும், அவர் கூறும் கூற்று நஞ்சேனு வேம்பேனும் நன்று. ஏன்னா ஒரு சபைக்கு ஔவையார் போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புலவர் பார்த்து கேட்டாரா யார் இந்த கிழவின்னு. அதுக்குதான் பாடினாங்க விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிர வேண்டும், பஞ்சேனு பட்டேனு வேண்டும், அவர் கூறும் கூற்று நஞ்சேனு வேம்பேனும் நன்று. நல்ல உடைத்து அணிகளா அணிகள் தான் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு அவங்களே எதிர்த்து பேசினாங்க. தொட்டு பேசிருக்கேன் பேசுங்க. ஆடும் அறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனே செருவில் சாடும் தனி யானை சகோதரன் அப்படின்னு எனது பாட்டன் பெருமாளுக்கும் கவி உண்டு. பாருங்க பாப்பா. பெருமாளை விட்டுருக்கீங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து ஒருவாயுமே பங்கன் திரு ஆலவாயின் திருநீர். நான் சிவபெருமானை தொட்டு வச்சு பேசுறீங்க. தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒருதாவன் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான் தலங்கி நின்று ஆடினான் அப்படின்னு அதே சிவனுடைய கவியைத்தான் நானும் தொட்டிருக்கேன். நற்றாமரை ஐயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்போர் கற்றாரை கற்றோர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பின்னான்னு சொல்லியிருக்காங்க. பேசுங்க. வளைபட்ட கையமாதோட மக்கள் எனும் தலைபட்டலிய தகுமோ கிளைபட்டல் சூர்ரமுகுருகின் தொலைபற்றுவ தொடு வேலைவனே அப்படின்னு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கவியை நான் பாடி இருக்கேன். ஆவத்திற்கு உதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரமணியா பெண்டிர் கோவத்தை அடக்கா வேந்தன் குருமொழி உள்ள சீடர் பாவத்தை தீரா தீர்த்தம் பயன் இல்லவே ஏழம் தானே சொல்லியிருக்காங்க. பேசுங்க. அந்தபடி இந்த மேலாறு கண்டே நடி யார் அறிவாரடி ஞான வழி சிந்தை தெரிந்த பெரியோ நடி நல்விதமான கவியை பாடடி அப்படின்னு இப்படியும் கவி உண்டு. இருங்க. என்னமா உங்களை நான் மரியாதை குறைவா ஏதாவது பேசுனா? இல்லையா? இல்ல. அப்ப நீங்க என்ன கவி பண்ணீங்க? ஆமா வாடி போடி. இப்ப நான் என்ன கவியத்தான பாடுனேன். அந்த மடிந்த மேலாறு கண்டே நடி யார் அறிவாரடி ஞான வழி சிந்தை தெரிந்த பெரியோ நடி நல்விதமான கவியை பாடடி அப்படின்னு கவியத்தான் நான் பாடுறேன். 8 லட்சணமே எமனியரும் பரிய வெட்டில் பெரியமை வாகனமே கூரையிலா வீடே குலராமன் தூதுவனை யாரடாய் கேக்குற ஆரா கீரையடா. பேசுங்க. இது தேவையில்லாத பேச்சு. ஏங்க இவர் மட்டும் லீவ் போட்டு பேசலாம். இது ஏங்க அத ஔவையார் பார்த்து கேட்டாங்களா? கேள்வி யார் கேட்டது? கம்பர். நாளையிலே வந்தலடி அது என்னடின்னு அதுக்குதான் ஔவையார் பாடுறாங்களா கூரையிலா வீடு. குறையில்லா வீடு என்ன குட்டிச்சவருதே குலராமன் தூதுவனே குரங்கு யாரடா கேக்குற ஆறா கீரையடா. ஏங்க சாமி உங்களை நான் அப்படி சொல்ல வரல. நீங்க டீ போட்டு பேசுனீங்க கேட்ட என்ன சொன்னீங்க? நான் கவியை தொட்டு பேசிருக்கேன். நானும் கவியை தான் தொட்டு பேசிருக்கேன். எழுதிருக்காங்களா இல்லையா? அப்படி எழுதியது உண்டு. பெரியோர்கள் முன்னிலையில் தொட்டு தாளி கட்டைகளை தொட்ட சனி சுடுகாட்டு கட்டைகளே ஏறினால் தான் விடும் அப்படின்னு சனி பகவானுக்கும் கவி பாடி வச்சான்ல. மற்கொண்ட துன்பியத்தான் மாநகரிட்டு இங்கு வந்தேன் சொற்கொண்ட பாவையின் சுராரி இங்கிலே விற்கொண்ட பிறைக்கும் வேலி தரம் கூலி நெற்கொண்டு போவளவும் நெல்லாய நெடுஞ்சு வரைன்னு கம்பர் நெல்ல வாங்கினார்ல. தொட்டு பேசுங்க. அதே சமயத்தில் அப்படியெல்லாம் கவி பாடினாலுமே
கம்பருடைய கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு. ஆமா. கம்பருடைய கட்டுத்தறி போய் கவி பாடுமா? பாடாது. ஆனால் கட்டுத்தறியிலே வேலை செய்யக்கூடிய பணி பெண்ணாகப்பட்டவள் கவி பாடக்கூடிய தன்மை அன்னவளுக்கு உண்டு அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக அவரெல்லாம் அப்படி 4 வரியில பாடினார். ஆனால் 1.25 அடியில உலகத்துல உள்ள அர்த்தங்களை எல்லாமே இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் யாரு அப்படின்னா வள்ளுவராகப்பட்டவர். திருவள்ளுவர். திருக்குறள்ங்கிற நூல் எழுதினார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு முதலாக தொடுத்து கடைசியாக கொண்டு போய் முடித்தார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு கடைசியாக கொண்டு போய் முடிச்சார். பாருங்க, எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கறதை கூட அருமையாக அழகாக வள்ளுவராகப்பட்டவர் கற்பனையால் இப்படித்தான் எல்லாவற்றையும் முடிக்கணும் அப்படிங்கறதை கூட நுணுக்கமாக விஷயங்கள் சொல்லி வைத்தது உண்டு. சரி, இப்ப நான் கேட்கிறேன், அருமையாக பேசக்கூடிய கவிக்கு இல்லாம மறுப்பு கவி பாடுனீங்க. அப்ப உங்ககிட்டயே சரக்கு இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? இல்லமா, பாடக்கூடிய கவிக்கு எல்லாமே மறுப்பு கவி பாடுனீங்க. அப்ப உங்ககிட்டயும் சரக்கு இருக்கு. என்ன சரக்கு? சரக்குன்னா என்ன? என்ன அதான் என்ன கேக்குறேன். அங்க போயிடக்கூடாது. இல்ல, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க நினைப்பு எப்படி இருக்கும்னு தெரியலையே. தமிழ் சரக்கு அது இல்ல, தமிழ் சரக்கு. சரக்கு அப்படின்னா விஷயம் என்று பொருள். அப்ப இந்த இடத்துல உங்ககிட்டயுமே விஷயங்கள். இப்ப பாருங்க, பொதுவாக உலகத்தையே 3 பிரிச்சு வச்சாங்க. 3 இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. எந்த 3? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அந்த 3மே ஒவ்வொரு மனிதனுக்குமே அவசியம் அப்படின்னாங்க. அதே சமயத்துல இந்த நாடகத்திற்கு உள்ள கூட 3 அவசியம். எது அப்படின்னா இயல், இசை, நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப இந்த 3மே கலந்து போனாதான் அது நாடகமாக இருக்கும். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பட்டிமன்றம், பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாட்டு கச்சேரி, நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை பார்க்கிறதுக்கு சகிக்காது. அப்ப இந்த 3மே கலந்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட உண்டு. இப்ப இவ்வளவு வர பேசுறீங்களா, தாங்கள் இடத்துல சில விவரங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்தார் போல் பதில் வருமா? சாமி, நீங்க விவரம் கேட்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். விவரத்தை இங்க பாருங்க, இருங்க, பேச விடுங்க. முதல்ல கேளுங்க, சொல்லுங்க. அந்த சட்டம் தான் என்கிட்ட போடாதீங்க. என்ன பெரிய ஆளாளிங்க இல்ல பெரிய ஆளாளிங்க கேக்குறேன். சொல்றத முதல்ல பேசுறது என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுங்க. ஏன்னா இப்ப என்கிட்ட என்ன விவரம் கேட்கறேங்கிறீங்க. விவரத்தை விவரமா கேட்டீங்கன்னா விவரமா வரும். இல்ல விவகாரமா தான் கேட்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு பந்த செவுத்துல எறிகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு வேகத்துல இருமோ அதோ வேகத்துல தான் நம்ம கிட்ட வரும். சரி, நீங்க எப்படி கேள்வியை கேட்கறீங்களோ அதே மாதிரி தான் நானும் கேள்வியை கேட்பேன். அப்ப கேள்வியை கேட்கும் போது யோசிச்சு கேட்கணும். ஏன்னா இங்க இருந்து கேள்வி வரும். நீங்க கேள்வி கேளுங்க, நான் தெரியாது சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். திரும்ப நான் அதை கேள்வி கேட்பேன். அதுக்கு சம்மந்தம்னா என்கிட்ட விவரத்தை கேளுங்க. ஏன்னா தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா தேடுங்கள் கிடைக்கப்படும். தேடக்கூடிய இடம் தெரிஞ்சு தேடணும். அதான் சொல்லிருக்காங்க, மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பாருன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா மனம் கோணலாக இருந்தால் நூலை படி, மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டுமே நூலுதான். ஆனால் இடத்துக்கு தக்கன அதனுடைய பொருளாகப்பட்டது மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்படிங்கிற விஷயங்கள் கூட அதற்குள்ளே உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், என்ன கேட்க போறீங்க? இதிகாசம் என்பது எத்தனைமா? 2 இருக்கு சாமி. நல்லா தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியலையா? தெரியுமான்னு கேட்டா இங்க பாருங்க, நான் 2 இருக்குங்கறேன். அப்புறம் நான் நல்லா தெரியுமானா நான் தப்பா சொல்றேன்? தெரியுமான்னு கேட்டா தெரியும் தெரியாது அதோட பேச முடியும். ஏன் சாமி, தெரிஞ்சதனால தான் 2 இருக்குன்னு சொல்றேன். தெரியாம யாராவது 2 இருக்குன்னு சொல்வாங்களா? அதெல்லாம் வேற வள்ளி பேசுவாங்க. இந்த மத்த வள்ளி கிட்ட பேசுற மாதிரி என்னை சந்திக்க வரும்போது பேசக்கூடாது, புரியுதா? நீங்க என்ன அனுப்புவீங்க? என்னது? இல்ல என்ன அனுப்புவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு தனியான ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தையும் அந்த மரியாதையும் காப்பாத்திக்கங்கன்னு சொல்றேன். நீ சரியான ஆளு. என்ன பண்ணணும்? சரியான வள்ளி. என்ன பண்ணணும் சொல்லுங்க. சரியா பேசி ஜெயிச்சு உள்ள போ. சரி, என்ன பேசுறீங்க பேசுங்க. அப்படி சொல்லு. பேசுங்க. அத விட்டு தெரியுமா தெரியும் தெரியாது அதோட பேச முடியும். சாமி, தெரியாம இருந்தா நான் 2 சொல்லிருப்பேனா? நான் 2 என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் போதுமா? நான் என்ன கேட்டேன்? இதிகாசம் எத்தனை கேட்டீங்க? கேட்டேன், 2 சொன்னேன். தெரியுமான்னு கேட்டே தெரியும் சொல்ல வேண்டியதானே? அத ராமாயணம் மகாபாரதம் சொல்லிட்டல. ராமாயணம் மகாபாரதம் மாற்று கருத்து இல்லைல? இல்ல. மறுபடியும் மாத்தி பேசக்கூடாது. இல்ல சாமி. சரி, அதே சமயத்துல பார்க்கின்ற பொழுது ராமாயணத்தை தொட்டு பேசணும் அப்படின்னாலும் நிறைய பேசலாம். சரி, அதே போல மகாபாரத தொட்டு பேசணும் அப்படிங்கனாலுமே நிறைய பேசலாம். அது 2 அப்படியே இருக்கட்டும். யுகங்கள் என்பது எத்தனை? 4 இருக்கு. என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் 4. ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன யுகம் அப்படின்னா கலியுகத்துல இருக்கோம். கலியுகம் என்றாலே அதற்கு பொருள்
அழியுகம் என்று பொருள். அப்ப ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு. இதெல்லாம் இந்த யுகத்துல நடந்துச்சு, இதுதான் இந்த யுகத்துல செய்தது அப்படிங்கிற. திரேதா யுகத்துல ஹரிச்சந்திர புராணம் நடந்தது, திரேதா யுகத்துல ராமாயணம், துவாபர யுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்தனோட கதை நடந்துட்டு இருக்கு. கந்த புராணம் கந்தனுடைய வரலாறு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்ப நான் கேக்குறேன், ராசிகள் என்பது எத்தனை? என்னது ராசி? இல்ல என்ன கேள்வி கேக்குறீங்களா? இது கேள்வி கிடையாது. இல்ல இப்ப கேள்வி இது கேள்வி கிடையாது. திரும்ப நானும் கேட்பேன். இது கேள்வி கிடையாது. வச்சுக்கோங்க. சரி, கிரகம். என்னது கிரகம்? சரியா சொல்றீங்க சாமி. இந்த 9 கிரகம் இருக்கு பத்தியில, என்னைய பிடிச்ச கரகம் என்ன? என்னைய பிடிச்ச கரகம் சொல்றேன். ஏமா சனி 12 ராசிகள் இருக்கு. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம். 9 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஏன்னா முதலாக இருந்த கிரகங்கள் 7, பிறகு ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது இடையில் சேர்க்கப்பட்டது 2. சரி. ஏன்னா அதே சமயத்துல பாருங்க, இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடியது, ஏன்னா சனி போல் கொடுப்பாரும் இல்லை, சனி போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னா. ஏன்னா சனி பகவான் பிடிக்காத ஆளு யாரு அப்படிங்கிற விஷயங்கள் கூட உண்டு. பாருங்க, விநாயகர் பெருமானை வந்து சனி பகவான் பிடிச்சது கிடையாது. சனி பகவான் வந்து பிள்ளையாரை பிடிக்க போறாரு. போகும் பொழுது பிள்ளையார் பாக்குறாரு, சனி பகவான் எதுக்காக வந்திருக்கீங்க? ஐயா உங்களை பிடிக்க வந்திருக்கேன். அப்படியா? இங்க என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, இன்று போய் நாளை வாண்டு எழுதிருக்கு. அப்ப போயிட்டு நாளைக்கு வாங்க. மறுபடியும் வர்றாரு, மறுநாள் வருவாரு, பிடிக்க வந்திருக்கேன். இங்க என்ன எழுதிருக்கு பாருங்க, இன்று போய் நாளை வாண்டு எழுதிருக்கு. அப்ப போயிட்டு நாளைக்கு இன்ன வரைக்கும் வந்து தான் போய்கிட்டு இருக்காரு. தவிர இருங்க பிள்ளையார பிடிக்க வந்தாரா? ஏன் அனுமார பிடிக்க வரலையா? வந்தாருல. ராமாயணத்துல பால வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப சனி பகவான் வராரு, உங்களை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பால வேலையா ராமர் வேலையா இருக்கேன், இப்ப போயிட்டு வேலை முடிந்த பிறகு வாங்கங்கறாரு. அவர் இல்ல முடிச்சேதான் அவன் அப்படின்னு அவர் ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. ஏன்னா இந்த ராமாயணத்துல வந்து இந்த ஆஞ்சநேய பெருமான் வந்து, இருங்க சாமி நான் தானே பேசிட்டு இருக்கேன், பேசும்போது அமைதியா இருக்கணும். உங்களுக்கு பேசும்போது நான் ஏதாவது பேசணும், தாராள பேசுறதுக்கு நிறைய இடம் கொடுப்பேன். அப்ப அமைதியா இருங்க. அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாரு, அவர் பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பிடிக்கணுமா வந்து பிடிப்பாங்கிறாரு. காலை பிடிக்கிற சனி என்ன சொன்ன கேட்டிருக்காரு, உங்களை எங்க பிடிக்க, நீ வந்து தலையிலே உட்காருப்பா அப்படிங்கிறாரு. அப்பதான் சனிக்கு ஒரு கர்வம் வருது, என்னடா இது அனுமார் தலையிலே உட்கார சொல்றாருன்னு. சனி பகவான் பிடிச்சிட்டாரு. அப்ப பெரிய பெரிய பாறைகளை தூக்கி தலைமையில வைக்கிறாரு. அவருடைய பாறை இது சுமையை வந்து அவரால் தாங்க முடியல. அப்பதான் சொல்றாரு, ஆஞ்சநேயா நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன சொன்ன, 7.5 வருஷம் வந்து என்னை பிடிக்கணும்னு தானே வந்த, அதெல்லாம் இறக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, உன்னை இறக்குவதாக இருந்தால் என்னை வணங்கும் பக்தர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்னா அவரை பிடிக்கவே கூடாது அப்படிங்கிறப்ப அப்ப அனுமாரையும் பிடிக்காம தானே போனாரு. அருமையான விஷயங்கள். அப்ப சனீஸ்வர பகவான் வந்து இருவரை பிடிக்கவில்லை, ஒன்று ஆஞ்சநேய பெருமான், மற்றொன்று விநாயகர் பெருமான். அப்ப சரி, இப்ப ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேய பெருமான் வந்து அதிகமாக நிறைய இடத்துல வருவாரு. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த குரங்கு என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் வந்து நிறைய இடத்துல வருவாரு, நிறைய நன்மைகள் செய்வாரு, எத்தனை பெருமைகள் சேர்த்தது உண்டு. அதே சமயத்தில் எல்லாமே ராமாயணத்தில் நடந்தது. இது எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதனால நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி நான் கேட்கல. சரி, இப்ப குரங்க பத்தி பேசுனீங்களா? ஏன்னா குரங்க பத்தி இருங்க குரங்குன்னு எதுக்கு நீங்க கை நீட்டுறீங்க? சாமி மேடையில பேசும்போது நீங்க சாமின்னு நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சரி, குரங்குன்னு இந்த பக்கம் கை நீட்டுறீங்க. ஏன் நான் உங்களை குரங்கு இந்த குரங்கு நான் நீட்டி இருக்கல, ஏன் நீட்டல? இயல் என்பது இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது. சரி பேசுங்க. ஏமா நடிச்சு சொன்னா தான் நல்லா இருக்கு. அதை விட்டு இங்க ஆஞ்சநேய பெருமான் வந்தார். இல்ல நீங்க கை நீட்டி பேசுங்க. பின்னாடி இருக்கு புரட்டாசின்னு சொல்லுவாங்கல்ல, இவ புரட்டாசிக்கு பின்னாடி ஐப்பசி வர அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? நீங்க பேசுங்க, உங்களுக்கு இருக்கு பேசுங்க. சரி, அப்ப நான் கேட்க வருது என்னன்னா, இப்ப ராமாயணத்துல வரக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை பத்தி சொன்னீங்களே, இது சொன்ன விஷயங்கள் கொஞ்சம், இன்னும் நிறைய விஷயங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அது ராமாயணத்துல. சரி, ஆனா மகாபாரதத்துக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கு தொடர்பு இருக்கா? என்ன சாமி சொல்றீங்க நீங்க? அவர் ராமாயணத்துல இருக்காருன்னு சொல்றேன், அவர் எப்படி அவர் மகாபாரதத்துல இருக்காரு? ராமாயணத்துக்குள்ளதான் ஆஞ்சநேய பெருமான் வருவாரு, இருக்காரு. ஆனால் மகாபாரதத்துக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்ப நான் கேட்க வருது என்ன அப்படின்னா, அதே ஆஞ்சநேய பெருமான் சொல்லக்கூடிய குரங்காகப்பட்டது இந்த மகாபாரதத்தை முடிப்பதற்கு காரணமாக இருந்துச்சு.
சரி இருக்கட்டும் சாமி. இ- நீங்க இருங்க இருங்க, இ- ஏன் அவசரப்படுறீங்க? இருக்கட்டுமா? கேள்வி கேட்டுறேன்னு பயப்படுறீங்களா? ஏன் இது கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். கேள்வியா? அப்ப நானும் உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலான் இருக்கேன். கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு நீ தாராளமா என்ன கேட்கலாம். நீங்க வச்ச சட்டமா? நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மத்த வள்ளிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நான் ஒரு நேரம் இங்க பாருங்க, என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? வள்ளியா நிக்கிற முகம் வேற, எனக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு. பின்னாடி அத இருமா. பார்க்கணும், காந்தி மதின்னு ஒரு முகம் இருக்கு. அத வேற. பார்க்கணும்னு நினைச்சீங்க, இந்த இடத்துல நீங்க நிக்க முடியாது. யாரு? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் இங்கவே என்ன? என்கிட்ட சட்டம் போட்ட ஆளெல்லாம் நீ கிளவியா போய் வீட்டுல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்ன பெரிய மம்மா கொடுக்க? நீங்க என்ன அம்மா கொட்டுக்கா? இல்ல ஓ, கேள்வி கொடு- கேக்குறதுனால நீ கேள்விக்கு பதில சொல்லிட்டுமானா அப்ப உங்க நான் கேக்குற கேள்விக்கு ஏம்மா? நீங்க பதில் தெரியாம பயப்படுறீங்களா? கேளு மாதிரி உன் கொடுக்க என்கிட்ட ஆட்டுன்னு வை. என்ன பண்ணுவீங்க? கிள்ளி எடுத்துருவேன். ஆ. அந்த விச கொடுக்க மட்டும் சரியா? பாப்போம். ஆட்டக்கூடிய விதம் தெரிந்து ஆட்ட வேண்டும். ஏன் என்னத்துக்கு? ஏன்னா சட்டம் கூட ஆ. போட்டேன்னு வை, உன் சட்டத்தை கொண்டு போய் என் கொட்டத்துல அடைக்க போடுவேன். ஏன் சாமி, நீங்க கேள்வி கேட்கும்போது நான் அமைதியா தானே இருந்தேன். சரி, உங்ககிட்ட சந்தேகம் தானே கேக்குறேன்னு சொல்றேன். கேள்வி ஏன் இப்படி பயப்படுறீங்க? சந்தேகம் என்ன? நீ கேள்வி 1000 கேள்விகளு, ஆனால் தரத்தோடு கேட்கணும். நீங்க சொன்னீங்க. புரியுதா? இருங்க ஆனா கேக்குறேன். என்னமோ நான் பெரிய ஆளு, அவங்க கிட்ட கேளு, அது எனக்கு தேவையில்லாத பேச்சு. நீ என்ன கேட்க போறையோ தாராளமா கேட்கலாம். நீங்க சொன்னீங்க சாமி, ராமாயணத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொன்னீங்க. எனக்கும் தெரியும் சொல்லுங்க, உட்கார்ந்திருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னீங்க. சரி, அதுல வந்து ராவணேஸ்வரன் யாரை கடத்திட்டு போனா? அது சின்ன பிள்ளை கூட தெரியுமே. இங்க சின்ன பிள்ளைக்கு தெரியும் சாமி, உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏமா ராவணேஸ்வரர் யார கடத்திட்டு போனார், யார சிறை எடுத்துட்டு போனார் அப்படின்னா சீதையாகப்பட்டவளை. எதுக்காக சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்துட்டு போனா? ஏமா சீதையை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. சீதையை ராவணேஸ்வரன் சீதையை தொட்டானா? அதை எப்படி தொட முடியும்? இல்ல இல்ல, தொடல இல்ல. ஆனா சீதை ராவணேஸ்வரன் தொட்டா. என்ன காரணமா தொட்டாங்க? நீங்க ராமாயணத்தை சொல்லுங்க, நான் மகாபாரதத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றேன். பாப்போம். இருமா, என்ன இது என்ன உன் சொந்த கதையா? என்னது உன் சொந்த கதையா? இல்ல நீங்க என்கிட்ட கேள்வி இங்க கேட்டிருக்கீங்க. இருங்க. என்ன? ராவணேஸ்வரர் சீதையை தொடல. ஏன் தொடல? வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் கொடுத்த சாபம். எந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் தொட்டா உன்னுடைய தலையாகப்பட்டது வெடிச்சு இறந்து போயிடும் அப்படின்னு அந்த பெண்ணு கொடுத்த சாபம். அதனால சீதை வந்து ராவணேஸ்வரனை தொடல. இதுதான் கதை. ஆனால் சீதை வந்து ராவணேஸ்வரனை தொட்டா அப்படின்னா இது எப்படி தொட முடியும் சாமி? இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் சொல்றதை கேளுங்க. என்ன? இருங்க சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா சீதை வந்து ராவணேஸ்வரனை தொடலங்கறீங்க, அப்படிதானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு கேள்விக்கு பதில் தெரியலமா அப்படின்னு என் காதுக்கு பின்னாடி வந்து சொல்லிட்டு போறங்க. வெளியே தெளிவுபடுத்த வேணாம். வெளியே ஏன்னா நாரதரி நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த கலைத்துறையில இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நேத்து வந்த பிள்ளை கேள்வி கேட்டு தெரியாம போச்சுடா அப்படிங்கிற கெட்ட பேர் உங்களுக்கு வேணாம் சாமி. ஏன்னா அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. என்ன சொல்றேன்னா, எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. எதற்காக வந்தே அப்படின்னா எப்படி அப்படியே பூசி மொழுகிறீங்களோ? அப்ப தெரிஞ்சவரே நீங்க சொல்லிருக்கணும்ல. எனக்கு வந்து இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப என்ன சொல்றீங்க? நமக்கெல்லாம் வெட்டு 1 துண்டு 3. அப்ப கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. வாய் மட்டும் நல்லா பேசுறீங்க. சரி, முதல்ல கேட்டது யாரு? ஏன் முதல்ல கேள்வி கேட்டவங்க தான் பதில் சொல்லணும் சட்டமா? அப்படி கிடையாது. கிடையாது இல்ல. அப்ப பதில சொல்லுங்க. ஏன்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு கரைக்கக்கூடிய விதம் தெரிந்து கரைக்க வேண்டும். ராவணேஸ்வரே சீதையை தொடவில்லை, பெண் கொடுத்த சாபம். ஆனால் சீதையாகப்பட்டவள் ராவணேஸ்வரனை தொட்டா. எப்பமா தொட்டா? இங்க பாருங்க, அதுதான் சொல்லிட்டேன். தெரியலனா தெரியலமா அப்படின்ட்டு காதுக்கு பின்னாடி தான் சொல்லிட்டு போறீங்க. இல்லமா, இருந்தா சொல்லிடுவேன். அப்ப தெரியலன்னு சொல்லுங்க. ஏமா இருந்தா தான சொல்ல முடியும். அட தெரியலன்னு சொல்லுங்க சாமி. தெரியலன்னு சொல்லுங்க. சரி, தெரியல உனக்கு. எனக்கு தெரியலையா? தெரியாம உங்ககிட்ட நான் கேள்வி கேட்பேனா? ஏனென்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தொட்டதும் உண்டு. சீதையாகப்பட்டவள் ராவணேஸ்வரனை ஏன் தொட்டா, எதற்காக தொட்டா அப்படிங்கிறதுக்குமே சில விஷயங்கள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா சீதையை வந்து சிறை எடுத்துட்டு போனாரு யாரு? ராவணேஸ்வரன். அசோகவனத்தில் வச்சிருக்காரு சிம்சுமா மரம் அப்படிங்கிற மரத்தில் வச்சிருக்கும் பொழுது அப்ப ராவணேஸ்வரனுடைய தங்கச்சி யாரு? சூர்பனகை சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் ராவணேஸ்வரனை பார்க்கிறா. அண்ணே, சீதை ஏன் தூக்கிட்டு வந்த? அடையணும்னு தூக்கிட்டு வந்த, ஆனா தொட்டா தலை வெடிச்சிருமே அப்படின்னு பயத்தோடு இருக்க. சீதை பக்கத்தில் நெருங்க முடியாமல் நீ தூரமாக நின்று கொண்டு சீதையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் சொல்லக்கூடியதை செய்தால் நீ சீதையை அடையலாம். அப்படி யாரு? தங்கச்சி சொல்றா. சரி, என்னமா சொல்ல போற சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக தங்கச்சி சொல்ற, அண்ணே ஆயக்கலைகள் 64 கலைகள் உண்டு. எல்லா கலைகளையுமே கற்றவன் யாரு அப்படின்னா நீதான். எல்லா கலையும் கற்றவன். அதுல
உரு மாறுதல் கலை அப்படிங்கிற ஒரு கலை உண்டு. நீ பார்த்து நினைத்தால் சிவனாக மாறலாம், நீ பார்த்து நினைத்தால் பிள்ளையாராக மாறலாம், நீ பார்த்து நினைத்தால் முருகனாக மாறலாம், நீ பார்த்து நினைத்தால் பெருமாளாக மாறலாம், அப்ப நீ பார்த்து நினைத்தால் ராமராகவும் மாறலாம். நீ என்ன பண்ற, உன்னுடைய உருவத்தை வந்து ராவணேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய உருவத்தை ராமர் போல மாத்திக்கோ அப்படிங்கிறா. யாரு? தங்கச்சி. அப்ப தங்கச்சி சொல்லக்கூடிய யோசனையாகப்பட்டது சரியாத்தான் இருக்கு என்று நினைத்து கொண்டு ராவணேஸ்வரன் என்ன பண்றான், ராவணேஸ்வரனாக இருந்த அவன் தன்னுடைய உருவத்தை வந்து ராமர் போல மாற்றிக்கொண்டான். ராமர் போல மாற்றிக்கொண்டு மறுபடியும் சீதை முன்னாடி போய் நிற்காமல் மறுபடியும் தூரமா நின்று சீதையை பார்த்துக்கிட்டே இருக்கான். மறுபடியும் தங்கச்சி கேட்கிறா, அண்ணே நீ தான் இப்ப ராவணேஸ்வரன் கிடையாது, உன்னுடைய உருவத்தை ராமர் போல மாத்திட்ட, இன்னையே தயங்கி கொண்டு இங்க நிக்கிற, நேர சீதை முன்னாடி போய் நில்லு, சீதையாகப்பட்டவள் உன்னைய கட்டி தழுவிடுவா அப்படி சொல்லுகின்ற பொழுது அவதான் ராவணேஸ்வரன் சொல்றான், ராமன் ஒரு உருவத்தில் இருந்து கொண்டு, ஏமா என்னுடைய உருவத்தை எப்பொழுது ராமன் போல மாற்றினேனோ என்னுடைய உள்ளமும் ராமர் போலவே மாறிவிட்டது, அதனாலே சீதை அருகே செல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தங்கச்சி அண்ணன் இருவரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சீதையாகப்பட்டவள் பார்க்கிறா, ஆகா இப்ப இவர் என்ன உருவத்தில் இருக்காரு, ராவணேஸ்வரன் ராமர் உருவத்தில் இருக்காரு, அப்ப தன் கணவர் ராமர் தான் வந்துட்டார் என்று நினைத்து கொண்டு சீதையாகப்பட்டவள் வேகமாக ஓடி வந்து ராவணேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவனை அப்படின்னு ஆள் காட்டி விரலாள் புற முதுகலை தொட்டா. அப்படி தொட்ட உடனே ராமர் போல இருந்த அவரு தன்னுடைய உருவத்தை ராவணேஸ்வரனாக மீண்டும் மாற்றிக்கொண்டார். இப்ப நீ கேட்டது என்ன, ராவணேஸ்வரன் சீதையை தொடல, ஏன் வேதவதிங்கிற பெண் கொடுத்த சாபம், ஆனால் சீதையாகப்பட்டவள் ராவணேஸ்வரனை தொட்டா. அப்படின்னா ராவணேஸ்வரன் தொட்டா, ராவணேஸ்வரனாக இருக்கும்போது தொடவில்லை, ராமர் போல உருவத்தை மாற்றிய பிறகு தொட்டா. நீ கேட்டதற்கு உண்டான சொன்ன பதில் சரியா? கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் சரியான பதில். உண்மையாலுமே சரியா? உண்மை. நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா? உண்மைதான் சாமி. உண்மை. உண்மைதான். உண்மை. உண்மைதான். இன்னமும் சந்தேகமா? இல்ல சாமி, உண்மைதான். நான் சொல்றேன் உண்மைதான். அப்படி சொல்ல வேண்டியதானமா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உண்மைதான் சாமி. சரி அது இருக்கட்டும். சரி இப்ப நான் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டீல? ஏத்துக்கிட்டேன் சாமி. நான் ஒன்னு கேட்டேனே. என்ன கேட்டிருக்கீங்க? ஆஞ்சநேய பெருமாள் ராமாயணத்தில் அதிகமான இடத்துல இடம்பெறுவார், ஆனால் மகாபாரதத்தை முடிப்பதற்கு இந்த ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ஒரு குரங்கு காரணமா இருந்துச்சு, அது யாரு? ஏன் சாமி? என்னமா நீங்க தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கல. சரி அப்புறம் என்ன? என்ன அப்புறம் என்ன? எதுக்காக வந்திருக்கீங்க? சரி வேற ஒண்ணும் இல்ல, பாவம் பிள்ளை நம்பி வந்துட்ட, நம்பி வந்த யாரையுமே கூட்டு கொண்டு போய் கிணத்துல யாரும் தள்ளி விட மாட்டேன். சரிங்க. ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? பாருவேன். சொல்லுங்க. இந்த இடத்துல கவனம் வச்சுட்டு என்னால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டு நீ உள்ள போ. நம்ம படையந்தல்ல நல்ல ஒரு பெண்ணா, அழகான ஒரு பெண்ணை காணமே, சரி நல்ல ஒரு பெண்ணா பார்த்து எங்க வைக்கணுமோ நாங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஏன் சாமி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்கா? இல்ல இவ்வளவு பெரிய ஆசை இருக்கான்னு கேக்குறேன். என்ன ஆசையே அலை போல் அப்படின்னு இருக்கேன், அது அளந்தெல்லாம் சொல்ல முடியாது சாமி. நீ பதில சொல்லலன்னு வை. இருங்க இந்த கவனி எங்க போகுதுன்னு தெரியாது, நீ எங்க போறன்னு தெரியாது. என்ன மிரட்டுறீல? ஏன் சாமி? இருங்க நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு நான் தெரியலன்னு சொல்லியிருந்தா நீங்க பேசுனது சரி. சரி நான் தெரியலன்னு சொன்னா இல்லையே? இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க இந்த முந்திரி கொட்ட மாதிரி முந்திரீங்க? இல்லமா தெரியலன்னு சொன்னா எல்லோருக்கும் தெரியும். சரி அதனால நீ என்கிட்ட மறைமுகமா சொல்றியோன்னு நினைச்சேன். சாமி மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த அர்ஜுனன் வந்து அந்த குரங்குன்னு சொன்னீங்கல்ல, இங்க வாங்க, குரங்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த குரங்கிட்ட போய் கேக்குறாரு. எந்த குரங்கு? அந்த குரங்கிட்ட சாமி ஆஞ்சநேயர். அந்த குரங்கு கதையில. ஆமா நீங்க ஏன் கோபப்படுறீங்க? இங்க பாருங்க நாடகம். இல்ல நாடகம்னா என்ன இப்படி சொல்லவா? ஏமா நீ சொல்லக்கூடிய இருக்குங்க, நீ சொல்லக்கூடிய கதை சரிதான். சரி சொல்ற விதம் தப்பு. ஏன் சாமி? சாமி இந்த அர்ஜுனன் வந்து அந்த அனுமார்ட்ட கேக்குறாரு. யாரா அந்த குரங்கு மாதிரி இருக்க அனுமார்ட்ட கேக்குறாரு. எங்க கதையில சாமி அந்த குரங்கு, அந்த குரங்கு கிட்ட கேக்குறாங்க. நீங்க ஏன் சரி சொல்லுங்க. கேக்குறாங்க உங்க ராமர் தான் வில்வித்தையில சிறந்தவராச்சு. அவர் நினைச்சா பெரிய பெரிய பாறைகள் அமைத்து வந்து பாலத்தை போட்டுக்கலாம். ஏன் உங்க வானர கூட்டங்களை வச்சு எப்படி? ஏன் உங்க வானர கதையில சாமி கதை சொல்றீங்க, நீங்க ஏன் உங்களையே நினைக்கிறீங்க? ஏமா இல்ல சொல்கின்ற பொழுது என்ன இங்க சொல்றது மாதிரி அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. நீங்க சொன்னீங்கல, என்ன சொன்னீங்க? இயல் இசை நாடகம் நடிப்போடு நான் சொன்னேன். அப்ப நீங்க வந்து நடிக்கிறீங்க. நடிக்கிறேன் சாமி. சரி அப்ப சொல்ல முடியுமா? அந்த குரங்கு கிட்ட கேக்குறாரு, ஏன் உங்க வானர கூட்டங்களை வச்சு
பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்து பாலத்தை அமைக்கணும். அப்பதான் அந்த குரங்க சொல்லுது. யாரு? அனுமார் சொல்றாரு. அந்த குரங்க சாமி என்ன சொல்றாரு? அந்த அனுமார் சொல்றாரு, எங்க ராமர் வில்வித்தையில சிறந்தவர் தான். அவரை நினைச்சா அம்பளை நாணயத்தி பாலம் அமைத்து சீதையை மீட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஏன் வானர கூட்டங்களை வச்சு அமைச்சாங்கன்னா, அம்பளை நாணயத்தி பாலம் அமைக்கும் போது ஏறி நடக்கும் போது அந்த பாலம் முறிஞ்சிடும். அதனால வானர கூட்டங்களை வச்சு பெரிய பெரிய பாறைகளை அமைத்து, ஏன்னா நடக்கும் போது பாறை உள்ள போகாதுல்ல, ஒரு உறுதியா இருக்கிறதுக்காக கண்டிப்பா உங்க வானர கூட்டங்களை வச்சு பாலம் அமைத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அர்ஜுனன் சொல்றான், வானர கூட்டமா? ஆமா சாமி, அனுமார் சொல்றாரு. எங்க கதையில நீங்க ஏன் உங்களே நினைக்கிறீங்க? கதை நல்லா வரீங்களா? கதை நல்லா இருக்கா? இன்னும் கேளுங்க, இருக்கு, சொல்லுங்க பாப்பா. அப்படி கேட்கும்போது அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, எங்க நான் அம்பளை நாணயத்தி பாலத்தை போடுறேன், நீங்க என்ன பண்ணீங்க? அதுல ஏறி நடங்க. ஏன்னா அவர் தானே சொன்னாரு, ஏன்னா அந்த குரங்கு தானே சொன்னுச்சு பாலத்துல அம்பளை நாணயத்தினா பாலம் முறிஞ்சிடும்னு. அர்ஜுனன் சொல்றாரு, நான் அம்பளை பாலத்தை போடுறேன், நீங்க ஏறி நடங்க, முறியுதா இல்லையான்னு பாப்போம். அப்ப ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன? நான் பாலம் போடுறாங்களா? அர்ஜுனன் போடுறாரு. பாலம் முறிந்து விட்டால் எங்களுக்கு வெட்டுங்க, பாலம் முறியாவிட்டால் நீங்க எனக்கு அடிமையாக போகணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். சரி. அப்ப என்ன பண்றாரு அர்ஜுனன் வந்து பாலம் போடுறதுக்காக நாணயத்தை அம்பளை பாலத்தை போடுறாரு. அனுமார் ஸ்வரூபம் எடுத்து நடக்கும் போது பாலம் முறிஞ்சிருது. பாலம் முறிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? அர்ஜுனன் கழுத்தை வெட்டணும். யாரும் அந்த குரங்கு வெட்டணும். அனுமார் கதையில சாமி, கதையில. ஏன் சாமி நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அப்ப கழுத்தை வெட்ட போறாரு. அந்த இடத்துக்கு தான் கிருஷ்ணன் வராரு. என்னப்பா நடக்குது, நிறுத்துங்க. அனுமார் சொல்றாரு, இல்ல சாமி, எங்களுக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். என்ன? அவர் பாலம் அமைப்பதாகவும் அதில் ஏறி நான் நடப்பதாகவும், பாலம் முறிந்து விட்டால் அவருக்கு நான் அடிமையாக போவதாகவும், பாலம் முறியாவிட்டால் அவர் கழுத்தை நான் வெட்டுவதாகவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். சரி, பாலத்தை அமைச்சாரு. பாலம் முறிஞ்சிருச்சு, அவர் கழுத்தை வெட்ட போறேன். ஒப்பந்தம் சரிதான். யார் அதுக்கு சாட்சி? ஏன்னா எந்த ஒரு தண்டனையும் சாட்சி இல்லாம முடியாதுல்ல. அப்பதான் சொல்றாரு, நான் சாட்சியா இருக்கேன். அர்ஜுனா பாலத்தை போடு, அனுமார் ஏறி நடங்குறாரு. திரும்ப அர்ஜுனன் பாலத்தை போடுறாரு. அனுமார் சுருவம் எடுத்து நடக்கிறாரு. அந்த குரங்கு என்ன பண்ணுது? சுருவம் எடுத்து நடக்குது. அப்ப பாலம் முறியல. என்ன ஒரு ஆச்சரியம் மத்தியில? என்ன காரணம்? கிருஷ்ணன் வந்து தன்னுடைய முதுகை கொடுத்து தாங்கி பிடிச்சிருக்காரு. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கர்வம் வந்துருது. என்னடா, முன்னாடி பாலம் முறிஞ்சிருச்சு, இப்ப முறியலையே, அப்ப என்ன பண்ணணும்? அந்த குரங்கு வந்து நம்மளுக்கு அடிமையாகணும்ல, அந்த குரங்கு வந்து நம்மளுக்கு அடிமையாகணும்ல அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு கதையில. சரி, அர்ஜுனன் சொல்றாரு. அப்பதான் கிருஷ்ணன் கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வா, கர்வம் கொள்ளாத. நீ பாலம் அமைத்தது உண்மைதான், அதுல அனுமார் ஏறி நடந்தது உண்மைதான், பாலம் முறிஞ்சது உண்மைதான். பாரு, என் முதுக பாரு, வெறும் கீரலா இருக்கு, அப்படிங்கிறப்ப ரத்த கரையலா இருக்கு. ஏன் உன்னைய காப்பாத்தினா? மகாபாரத போர் உன்னை வச்சுதான் முடிக்கணும். நீ மட்டும் இருந்தா பத்தாது, அனுமாருடைய துணை வேணும். யாருடைய? குரங்குன்னு சொல்ற பத்திங்களா, அந்த அனுமாருடைய துணை வேணும். அப்பதான் அனுமார் வந்து கேட்கிறாரு, நான் எங்க எடுக்கணும், எங்க இருக்கணும் கேட்கிறாரு. அப்ப வந்து யாருக்கு தேரோட்டியா கிருஷ்ணன் போறாரு? அர்ஜுனனுக்கு தேரோட்டியா போனாரா? அப்ப தேர்கொடியில வந்து அனுமார் இருக்காரு. முதல்ல அர்ஜுனன் இறங்க சொல்றாரு, இரண்டாவதாக கிருஷ்ணர் இறங்குறாரு, இறுதியாக தேர்கொடியில இருந்து இது ஆஞ்சநேயர் இறங்குறாரு. அந்த தேர் வெடிக்குது. அப்ப மகாபாரத போர் முடியுது. ஒரு குரங்கா இருந்து ஆஞ்சநேயர் இருந்து மகாபாரத போரை முடிச்சு வச்சாரு. சரியா? அருமையான விஷயம். சரி, ஆனா எல்லோரும் கதை சொல்றத காட்டிலும் நீங்க சொன்னீங்க பாருங்க, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஏன்னா அந்த சொல்லக்கூடிய விதம், சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கு பாருங்க. ஆமா, அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொன்னாதான் கேக்குறவங்களுக்கு நல்லா. அந்த கதைக்கு வந்து உயிரோட்டமே சொல்லக்கூடிய விதம் தான். ஏன்னா சொல்றவன் பெரிய ஆளு கிடையாது, அத சொல்லக்கூடிய விதம் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஆளு, கேட்கக்கூடிய ஆளுக்கு வந்து நல்விதமாக போய் சேரணும். அப்படி சேர அளவுக்கு தான் ஒரு உயிரோட்டத்தோடு கதையாகப்பட்டதை சொன்னாதான் அது நல்லா இருக்கும். ஏன்னா சொல்லக்கூடிய கதையே வந்து செத்த கதையா சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? இருக்காது. ஆகையினாலே ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே எல்லாமே கிடைத்து விடாது. அதான் சொன்னாங்க, ஏன்னா ஒரு தெய்வத்திற்கு கூட புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என்று சொல்லக்கூடிய இந்த 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்க விளைவர்கள் தங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை சாமி? என்ன ஆசை அப்படின்னா, இங்க நிக்கிற உன்னை என்ன இங்க நிக்க விடாமல் உன்னை அப்படி இப்படி மேல வச்சு பார்க்கணும்னு ஆசை. எந்த மேல? இதுக்கு மேல. புரியல எனக்கு. இல்லமா, ஒரு உயர்வான இடத்துல உன்னை வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன பண்ண போறீங்க? ஏமா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்படி அருமையா பேசின எல்லாவற்றையும் வரலாறோடு
அடிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லி வந்தால சரி இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உனக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையம்மா. என்ன ஒண்ணு சாமி? நீ கேட்ட எல்லாத்தையும் எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் உனக்கு தெரியவில்லை. ஏன்னா பருவம் அப்படிங்கிறது நிலையானதா கிடையாது. ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். உங்களுக்கு வயது எத்தனை? வயது வந்து மங்கை பருவம் 13 வயது. இன்னைக்கு தான் சரியான வயசு சொல்லியிருக்கேன். ஆமா, ஒரு சால் தான் பொருந்தா 63 வயசா இருக்கு. சரி 13 வயது இப்படி பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு பதி. என்னது பதி? பதினா என்ன? புருஷன். சாமியார் தானே? சாமியார்னா சாமியார் மாதிரி வேலையை பாருங்க சாமி. சாமியார் பாக்குற வேலையாது. ஏதோ எங்க இடத்துக்கு வந்தீங்க, தேவலோக வாசின்னு மரியாதை கொடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில சொல்லி சரி நின்னா சாமியார் வேலையை பார்க்காம புருஷ பார்த்து வந்திருக்கீங்க நீங்க. சாமியார் வேலையை சாமியார் மாதிரி பாருங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, சாமியார் தான் இந்த வேலை பார்க்கணும். எந்த வேலை? புருஷன் பார்க்குற வேலையா? என்னது? புருஷன் என்பது வேறு. என தவறான கண்ணோட்டத்தோடு நினைத்தால் முதல்ல நீ யாரு, உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு எதுவும் உன்னை பத்தி உனக்கே தெரியாது. ஆனா உன் மேல ரொம்ப எனக்கு இறக்கமா இருக்கு. ஏன் சாமி இறக்கப்படுறீங்க? உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னத்துக்கு? ஏன் இவ்வளவு நேரம் பேசி உங்களால ஒண்ணும் பண்ண முடியல? அப்ப பாத்துட்டு வந்தவர் வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? சரி, யாரு புருஷன் பேரை மட்டும் சொன்னீங்கன்னு வை, இப்பவே கூட்டிட்டு வான்னு சொல்லுவீங்க. அப்படியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு அப்படின்னு கேட்டால் இவ்வளவு நேரம் அழகா பேசுனீங்கள, இந்த கதைக்கு எல்லாமே சொந்தக்காரர் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகன், அவரே உனக்கு புருஷன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சாமி? உன்னை காட்டி ஓர் அறிவு எனக்கு கூடமா தெரியலையே. அப்படி பார்த்தா தெரியலையே. இவன் புள்ளிக்கு ஓர் அறிவு, புழுவுக்கு 7 அறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, என்னை போன்ற முனிவர்களுக்கு. அந்த அறிவு இருந்திருந்தா நீங்க இந்த வெள்ளையை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவரு தெய்வ பிறவி. சரி, என்னைய பார்க்க நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் மானிட பிறவி. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை நான் திருமணம் பண்ண முடியும்? அதை கூட விடுங்க. அது எங்க குல கடவுள் முருகப்பெருமான். அவரை எப்படிங்க நான் கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? என குலக்கடவுள் தமிழ் கடவுள் சொல்லக்கூடியது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீ யாரு, உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு எதுவுமே உன்னை பத்தி உனக்கே தெரியாது என்று. ஏன்னா முருகனுக்கு வந்து ஒரு பெண்ணு பார்க்கணும் அப்படின்னா சாதாரணப்பட்ட ஆள் யாரும் பார்த்து விட முடியாது. என்னை போன்ற ஒருவன் மட்டுமே பெண்ணை பார்க்க முடியும். அதே சமயத்தில் முருகனுக்கு மனைவியாக போற அப்படின்னா எல்லா பெண்களுமே மனைவியாக விட முடியாது. உன்னை போல் ஒரு பெண் மட்டுமே மனைவியாக முடியும் அப்படிங்கிறதை எல்லாமே என்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்ந்துதான் இது எல்லாம் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல சாமி. பிடிக்கல சொன்னீங்களா? நான் பார்த்துட்டு வந்த முருகன் கிட்ட என்ன குறைய கண்ட? என்ன குறையா? ஏங்க முருகனை பார்த்து வந்தீங்க. ஆமா, அதற்கு முன்னாடியே ஒரு மனைவி இருக்கு தெரியுமா? இருந்துட்டு போறாவா? ஏன் சாமி நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஒரு கன்னி பண்ணிக்கிட்ட வந்துட்டு கல்யாணம் ஆனவர்கிட்ட போய் 2வது திருமணம் பண்ணிக்கனா எப்படி பண்ணிக்குவா? சொல்லுங்க. அது உன் தலையெழுத்து. தலையெழுத்தா? ஏற்கனவே ஒருத்தி இருந்தாலுமே அங்க உனக்கென்று ஒரு இடம் உண்டு. ஓ, அவ இடத்துல அவ இருந்துட்டு போறா. ஓ இடத்தை நீ விட்டு கொடுக்க. ஏன் விட்டு கொடுக்கற? உன்னுடைய பேர் என்ன? வள்ளி. முத இருக்கிறவர் யாரு? தெய்வானை. காந்திமதி என்று சொல்லக்கூடியவள். அவ காந்திமதி. சரி, எவங்க? உன்னுடைய பேர் என்னமா? காந்திமதி. கதைக்கு அப்பாற்பட்டு கேட்கற. கதை உட்பட்டு வள்ளி. வள்ளி. ஆமா. இங்க என்ன பாரு, என்ன பிரிக்க கூடாது. காந்திமதியும் வள்ளியும் ஒண்ணுதான். எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல சாமி. அதாவது எதையுமே பிரிச்சு பார்த்தா அதனுடைய பொருளாகப்பட்டது பிடிபடாது. சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி நான் சேர்த்து வச்சே பார்த்து ஆசைப்படுவேன் ரொம்ப. எதிரே தனியாக இருந்தால் பயன் கிடைக்காத. ஆகையினாலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நிவடுத்து அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நிவடுத்து அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நிவடுத்து திருப்பத்தடி கொடுத்து சொல். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவர், பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவர், கோல் சொற்கள் துவளம் அறவரை கைவரிசை செல்லாது போ. வேறொருவரும் இல்லை மேதினி, வேறொருவரும் இல்லை மேதினிலே, வேறொருவரும் இல்லை மேதினி அருகனே உன் நாயகனான சொல். குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஊட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஒட்டமை சொல்ல வந்து உமக்கென அக்கறையும் கைவரிசை செல்லாது போ. அறிவில்லா மட சிறுமி
யாரை பார்த்து கூட்டி குடும்பம் கேட்கிறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன பார்த்து ஆமா எத்தா என்னாச்சு? சாமி போயிட்டாரு. என்னாச்சுப்பா? உனக்கு பிடிக்கலையா யாரு? முருகனை. அவர்தானே பிடிச்சிருக்கு, அவர்தானே என்ன கல்யாணம் பண்ணணும். இன்னும் இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவரை போய் கூட்டி கொடுக்குறோம்னு கேட்டுப்பிட்டே அப்படி இல்லப்பா, அவர் அப்படி கேட்டாதான் முருகன் நீங்க சீக்கிரமா வருவாரு. அவரை நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா இந்த பிள்ளைய அவர் நினைச்சுதான் இருக்கு. அவர் இப்போ பொறுமையா வரட்டும்னு நினைச்சிருப்பாரு. இப்போ என்ன பண்ணுவாரு, போய் முருகனை பார்த்து சீக்கிரமா வர சொல்லுவாரு. இந்த திண்ணை புணத்துல யாருக்காக இருக்கேன்? முருகனுக்காக. வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். அவர் வருவது போல் ஓசை கேட்கிறது அல்லவா? காவல் பார்ப்போமா? ஆளோலம் சோ